மரணத்தை ஜெயித்து உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் மகிமையான உயிர்த்தெழுதல் உங்கள் வாழ்க்கையிலே புதிய நம்பிக்கையை, சமாதானத்தை, சந்தோஷத்தை நிறைவாய் வழங்கிட இனிய ஈஸ்டர் திருநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நாளிலும் திருச்சபை நமக்கு கொடுத்திருக்கின்ற அருமையான தலைப்பு உயிர்த்தெழுதல் மரணத்தின் மீது வெற்றி, ரிசரக்ஷன் விக்டரி ஓவர் டெத் என்று ஆங்கிலத்திலே தலைப்பிடப்பட்டிருக்கிறது. மார்க்கு என்பவர் எழுதிய நற்செய்தி நூல் 16ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் இவ்வாறாய் சொல்கிறது: பயப்படாதிருங்கள், சிலுவையில் அறையப்பட்ட நசரேயனாகிய இயேசுவை தேடுகிறீர்கள். அவர் உயிர்த்தெழுந்தார், அவர் இங்கே இல்லை. கிறிஸ்தவ விசுவாசத்தின் மையம் உயிர்த்தெழுதலாகும். இது வெறும் சம்பவம் அல்ல, கிறிஸ்தவர்களின் நம்பிக்கை, இரட்சிப்பு, எதிர்காலம் அனைத்திற்குமான அடித்தளமாகும். உயிர்த்தெழுதல் இயேசு கிறிஸ்துவின் சிலுவை பாடுகள் மரணத்தின் மீது வெற்றியை பிரதிபலிக்கிறதாய் இருக்கிறது. பாவத்தின் அதிகாரம் முறிக்கப்பட்டதை நமக்கு கற்றுத்தருவதாய் இருக்கிறது. 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் கற்றுத்தருகிறார்: ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கின்றான், பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. உயிர்த்தெழுதல் மரணத்தின் மீது வெற்றி என்பதை நமக்கு தெளிவாக கற்றுத்தருகிறது. மரணம் மனித வாழ்க்கையின் முடிவல்ல, கர்த்தருடைய வல்லமையால் மரணத்தையும் வெல்லும் புதிய வாழ்க்கை நமக்குள் இருக்கிறது என்பதை கற்றுத்தருகிறது. இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரித்தார், ஆனால் 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். இதன் மூலமாக மரணத்தின் அதிகாரம் உடைக்கப்பட்டது என்பதோடு இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் மரணத்தின் மீது வெற்றியையும், பாவத்தின் மீது கர்த்தருடைய வல்லமையையும், அவரை விசுவாசிக்கின்ற மனிதர்களுக்கு நித்திய வாழ்வு தரும் நம்பிக்கையை குறிப்பதாக அமைந்திருக்கின்றது. இந்த நிகழ்வுகளை நாம் 3 பாகமாக சிந்திக்க ஆண்டவர் நமக்கு இரக்கம் செய்வாராக. எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 37ஆம் அதிகாரம் முதல் 14 வசனங்களுக்கு மரித்ததை உயிர்ப்பிக்கும் கர்த்தர் என்று தலைப்பிட்டிருக்கின்றேன். The Lord who gives life to the death என்று சொல்ல முடியும். எசேக்கியேல் தீர்க்கதரிசி ஒரு அதிசயமான தரிசனத்தை காண்கின்றார். கர்த்தருடைய ஆவியால் அவர் உலர்ந்த எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்கிற்கு அழைத்து செல்லப்படுகிறார். அங்கே கண்ட எலும்புகள் மிகவும் உலர்ந்தவையாக இருந்தன. அது முழுமையாக உயிரற்ற நிலையில் இருப்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். அப்பொழுது எசேக்கியேல் தீர்க்கதரிசியை பார்த்து கர்த்தர் கேட்கின்றார்: மனுபுத்திரனே, இந்த எலும்புகள் உயிரடையுமா என்று கேட்டார். அதற்கு நான், கர்த்தராகிய ஆண்டவரே, தேவரீர் அதை அறிவேன் என்றேன். எசேக்கியேல் 37:3 இதை காண்கின்றோம். எசேக்கியேல் 37:4 அப்பொழுது அவர், நீ இந்த எலும்புகளை குறித்து தீர்க்க தரிசனம் உரைத்து அவைகளை பார்த்து சொல்ல வேண்டியது என்னவென்றால், உலர்ந்த எலும்புகளே, கர்த்தருடைய வார்த்தைகளை கேளுங்கள். 5ஆம் வசனத்தின் பின்பகுதி சொல்கிறது: உங்களுக்குள் ஆவியை பிரவேசிக்க பண்ணுவேன், அப்பொழுது உயிரடைவீர்கள். 6ஆம் வசனத்திலே காண்கின்றோம்: நான் உங்கள் மேல் நரம்புகளை சேர்த்து உங்கள் மேல் மாம்சத்தை உண்டாக்கி உங்களை தோலினால் மூடி உங்களில் ஆவியை கட்டளையிடுவேன், அப்பொழுது நீங்கள் உயிரடைந்து நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள் என்று உரைக்கிறார் என்று எலும்புகளை பார்த்து கர்த்தர் பேச சொல்லுகின்றார். இந்த எலும்புகள் உலர்வன் அடைந்த நிலையிலே, உணர்வற்ற நிறைவிலே, அசைவில்லாமல், நரம்புகள் இல்லாமல், மாம்சம் இல்லாமல், உருவழிந்த ஒரு நிலையிலே, அதற்கு உருவமே இல்லாத ஒரு நிலையிலே கிடப்பதை பார்த்து ஆண்டவர் பேச சொல்லுகின்றார். இவர்கள் யார் என்ற கேள்வி எழுப்பப்படும் பொழுது 9ஆம் வசனத்திலே, எசேக்கியேல் 37ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே காண்கின்றோம்: கொலையுண்ட இவர்கள், கொலையுண்ட இவர்கள். இவர்கள் கொலையுண்டவர்கள். போரிலே கொல்லப்பட்டவர்களாயிருக்கலாம், இயற்கை பேரழிவிலே கொல்லப்பட்டவர்களாயிருக்கலாம், பல்வேறு நிலையிலே, உயிரற்ற நிலையிலே இருந்தவர்களை குறிக்கின்றது. ஆவிக்குரிய பிரகாரமாய் நாம் கவனிக்கும் பொழுது நம்பிக்கையற்ற சிதைந்த நிலையிலே ஆவிக்குரிய மரண நிலையில் உள்ள மக்களை
இந்த பதத்தோடு நாம் ஒப்பிட முடியும். இப்படிப்பட்ட நிலைமையில் இருந்த அவர்களை பார்த்து, உலர்ந்த நிலையில் இருந்த எலும்புகளை பார்த்து கர்த்தர் எசேக்கியேலை பேசச் சொல்லுகிறார். நீ பேசும் பொழுது அவைகள் கவனிக்கும் என்று சொல்லுகின்றார். இப்பொழுது இந்த சத்தத்தை கவனித்த அந்த எலும்புகள் தீர்க்க தரிசனம் உரைக்கையிலே ஒரு இரைச்சல் உண்டாயிற்று 7ஆம் வசனத்திலே காண்கின்றோம். அந்த இரைச்சல் உண்டாகி அசைவுண்டாகி ஒவ்வொரு எலும்பும் தன் தன் எலும்போடே சேர்ந்து கொண்டது. யாரோடையும் கலக்கலை, எதோடையும் கலக்கலை. அவர்களோடு இணைக்கப்பட்டார்கள் என்று வேதாகமம் கற்றுத்தருகிறது. 8ஆம் வசனத்தில் பார்க்கிறோம், எசேக்கியேல் நான் பார்த்து கொண்டிருந்த போது இதோ அவைகள் மேல் நரம்புகளும் மாம்சமும் உண்டாயிற்று, மேற்புறமெங்கும் தோலினால் மூடப்பட்டது. கண்ணால் பார்த்துக்கிட்டு இருக்காரு. மனுஷன் எப்படி உருவாக்கப்படுறான் அப்படிங்கிறத கண்ணால் பார்த்துக்கிட்டு இருக்கிறார். நரம்புகள் உருவாகிறது, மாம்சம் உருவாகிறது, தோல் உருவாகிறது. ஆனால் தோல் உருவாகி இருந்தாலும் ஆவி இல்லாமல், எப்படி ஏதேன் தோட்டத்தில் அந்த ஆதாம் அசைவில்லாமல் கிடந்தானோ அதுபோல அந்த மனிதர்கள் கிடந்தார்கள். இப்பொழுது ஆண்டவர் அவரை பார்த்து சொல்கிறார், நீ தீர்க்க தரிசன முறை, கர்த்தருடைய ஆவி அவர்களுக்குள் பிரவேசிக்கும், அவர்கள் உயிரடைந்து காலூன்றி மகா பெரிய சேனையை நிற்பார்கள் என்ற வார்த்தையை விசுவாசித்து எசேக்கியேல் சொல்லுகிறார். தீர்க்க தரிசனம் உரைக்கின்றார். அங்கே மகா பெரிய சேனை எழும்பிற்று. இந்த பகுதி நமக்கு கற்றுத்தருகின்ற உணர்த்துகின்ற நிகழ்வு என்ன அப்படின்னு சொல்லி கவனித்தோம்னா, கர்த்தர் உயிர் கொடுக்க வல்லவராய் இருக்கின்றார். மரித்த நிலையிலும் உலர்ந்த எலும்புகளாய் மாறிய நிலையிலும் உயிர் கொடுக்க கர்த்தர் வல்லவர். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்பிக்கையற்ற வாழ்வுக்கு அவர் புதிய நம்பிக்கை தர வல்லவர். உலர்ந்த எலும்புகள் நம்பிக்கையற்ற நிலையை நமக்கு கற்றுத்தருகிறது. கர்த்தரோ அந்த நிலையை மாற்றி புதிய வாழ்க்கையை கட்டளையிடுகின்றார். கர்த்தருடைய வார்த்தையின் வல்லமை எப்படிப்பட்டதுன்னா, கர்த்தருடைய வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படிந்து எசேக்கியேல் செயல்படுகும் பொழுது, தீர்க்க தரிசனம் உரைத்த பொழுது, அங்கே உணர்வற்ற நிலையில் இருந்த அந்த எலும்புகள் உணர்வு கொடுக்கப்பட்டது, அதற்கு உடல் கொடுக்கப்பட்டது, உயிர் கொடுக்கப்பட்டது. இது கர்த்தருடைய வல்லமையை விளங்க பண்ணிற்று. ஆம், கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, உடைந்த நம்பிக்கையோடு இருக்கிறீர்களோ, சோர்ந்து போன மனதோடு காணப்படுகிறீர்களோ, ஆன்மீகமாக மரித்த நிலையை கர்த்தர் மாற்றித்தர ஆயத்தமாக உள்ளார். உடைந்த நம்பிக்கையை, சோர்ந்து போன மனதை, ஆன்மீகமாக மரித்த நிலையை கர்த்தர் மாற்றித்தர ஆயத்தமாக உள்ளார். நாம் நிறைவேற்ற வேண்டிய காரியம் என்ன? எசேக்கியேல் 37:4-5 காண்கின்றோம். உலர்ந்த எலும்புகளே, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள், அப்பொழுது உயிரடைவீர்கள். மரித்ததை உயிர்ப்பிக்கும் கர்த்தர் இன்றும் ஜீவிக்கின்றார். இரண்டாவது நிகழ்வு, மரணம் முடிவல்ல, தொடக்கம். Death is not the end but beginning. மரணம் முடிவல்ல, தொடக்கம். Death is not the end but beginning. 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் முதல் 10 வசனங்களிலே அப்போஸ்தலனாகிய பவுல் அப்போஸ்தலன் மிக முக்கியமான ஒரு உண்மையை சொல்லுகிறார். மரணம் வாழ்க்கையின் முடிவு அல்ல. பவுல் அப்போஸ்தலன் மனித சரீரத்தை கூடாரம் என்று குறிப்பிடுகிறார். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே, பூமிக்குரிய கூடாரமாகிய நம்முடைய வீடு அழிந்து போனாலும் தேவனால் கட்டப்பட்ட கைவேலை அல்லாத நித்திய வீடு பரலோகத்தில் நமக்கு உண்டென்று அறிந்திருக்கிறோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பூமிக்குரிய நம்முடைய இந்த கூடாரம் தற்காலிகமானது. அதை போலதான் மனித சரீரம் தற்காலிகமானது என்பதை அவர் குறிப்பிடுகின்றார். மனித சரீரம் ஒரு நாள் மரிக்கும். ஆனால் தேவன் நமக்காக நித்திய வாழ்க்கையை தயார் நிலையில் வைத்துள்ளார் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும்.
மனித வாழ்க்கையிலே 2 நிகழ்வுகளை வேதாகமத்தின் மூலமாக அப்போஸ்தலனாகிய பவுல் நமக்கு கற்றுத்தருகிறார். 2 கொரிந்தியர் 4:16 காண்கின்றோம். ஆனபடியினால் நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை. எங்கள் புறமான மனுஷனானது அழிந்தும் உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கே புறமான ஒரு வாழ்க்கை, உள்ளான ஒரு வாழ்க்கையை குறித்து கற்றுத்தருகிறது. புறமான வாழ்க்கை பூமிக்குரியது, அது தற்காலிகமானது, தவிப்பு நிறைந்தது, தரிசித்து நடக்கின்றது, பயத்தோடு கூடிய வாழ்வு, விருப்பமில்லாத வாழ்வு, உலக பிரியத்தினால் நிரப்பப்பட்ட வாழ்வு, நியாயமில்லாத ஆசனங்களுக்கு முன்பதாக நிற்கின்ற ஒரு வாழ்வு என்று 2 கொரிந்தியர் 5 முதல் 10 வசனங்களிலே நாம் பிரித்து பார்க்க முடியும். உள்ளான வாழ்வு என்பது ஆவிக்குரிய நிலையிலே நித்திய வீடு நமக்கு நிரந்தரமானது என்பதோடு ஆயத்தம் உள்ளவர்களுக்கும் விசுவாசித்து நடப்பவர்களுக்கும் கிறிஸ்துவின் தைரியம் உள்ளவர்களுக்கும் விருப்பம் உள்ளவர்களுக்கும் கர்த்தருக்கு பிரியமானதாய் அவருடைய நியாயாசனத்துக்கு முன்பதாக நிற்கக்கூடியதாய் இருக்கும் என்று வேதாகமம் மிகவும் தெளிவாய் கற்றுத்தருகிறது. 2 கொரிந்தியர் 5:10 காண்கின்றோம். ஏனென்றால் சரீரத்தில் அவனவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை அடையும்படிக்கு நாம் எல்லாரும் கிறிஸ்துவின் நியாயாசனத்துக்கு முன்பாக வெளிப்பட வேண்டும் என்று வேதாகமம் கற்றுத்தருகிறது. நாம் நிற்க இருக்கின்ற நியாயாசனம் அது நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை அடைகின்ற ஒரு இடம். பூமியில் உள்ள வாழ்க்கை தற்காலிகமானது. இந்த சரீரம் கூடாரம் போல தற்காலிகமானதாய் சில காலம் மட்டும் வாழக்கூடியதாய் இருக்கிறது. மாறாக தயார் நிலையிலே நமக்கு நித்திய வீடு இருக்கிறது என்பது நம்மை மகிழ்வுக்குரியதாய் மாற்றும். சரீர மரணத்திற்கு பிறகு கர்த்தருடன் வாழுகின்ற நித்திய வாழ்வு விசுவாசிப்பவர்களுக்கு ஆயத்தம் செய்யப்பட்டிருப்பது அது நிறைவை தருகின்ற ஒரு வாழ்வு. உலக வாழ்விலே தவிப்பு நிறைந்ததாய், பயம் நிறைந்ததாய், விருப்பமற்ற நிலையோடு வாழ்கிறதாய் காணப்படுகிறது. தவிப்பு அப்படின்னு சொல்லி கவனிக்கும்போது என்னத்தை எல்லாம் உழைச்சாலும் ஏன் என் நிலைமை இப்படியே இருக்கோ அப்படிங்கிற ஒரு நிலை. இன்னும் தெளிவாக பயம், எதற்கெடுத்தாலும் பயம். வாழ்விலே தேர்வுகள் நேரத்திலே பயம், மாணவர்களாக இருக்கும் பட்சத்தில் குடும்ப வாழ்க்கையில் உலக போர் சூழ்நிலையினாலே பொருட்கள் கிடைக்குமா அப்படிங்கிற பயம். இப்படி பல்வேறு பயம் நம்மை மேற்கொள்ளாதபடி இருக்க வேண்டும். விருப்பமற்ற நிலை. நிறைய பேர்கிட்ட கேட்டால் என்னத்தை ஆண்டவர் எடுத்துக்க மடுக்காரு, நான் இன்னும் இருக்கேன் அப்படிங்கிறது வாழ்கின்றதை ஒரு விருப்பமற்ற நிலையோடு சொல்லுகிறதை இந்த உலக வாழ்விலே காண முடியும். ஆவிக்குரிய வாழ்வு அது ஆயத்தத்தோடு கூடிய வாழ்வு, தைரியம் நிறைந்ததான ஒரு வாழ்வு, அவரோடு வாஞ்சையோடு வாழ இருக்கின்றேன் என்கின்ற விருப்பத்தை தெரிவிக்கின்ற ஒரு வாழ்வு. அல்லேலூயா. அந்நிலையை பெற்றுக்கொள்ள நாம் நம்மை தகுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். மனித பார்வையிலே மரணம் வாழ்வின் முடிவாக தோன்றுகலாம். ஆவிக்குரிய வாழ்க்கையில் உலக வாழ்வு முடிந்தாலும் கர்த்தருடைய திட்டப்படி இன்னும் நமக்கான வாழ்வு இருக்கிறது என்பதை வேதாகமம் கற்றுத்தருகிறது. நித்திய வாழ்வு என்பது இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட அனைவருக்கும் வாக்குத்தத்தமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. வேதாகமத்தின்படி இயேசு கிறிஸ்துவில் வாழும் விசுவாசிகள் மரணத்திற்கு கர்த்தருடைய சந்நிதியிலே, மரணத்திற்கு பின் அவர்கள் கர்த்தருடைய சந்நிதியிலே இருப்பார்கள். மரணம் ஒரு பயமுள்ள காரியம் அல்ல, மாறாக இயேசு கிறிஸ்துவுடன் இருக்கின்ற நித்திய வாழ்க்கைக்கு செல்லுகின்ற வாசல் என்பதை அறிக்கை செய்யக்கூடியதாய் காணப்பட வேண்டும் என்று பவுல் அப்போஸ்தலன் கற்றுத்தருகின்றார். மரணம் முடிவு அல்ல, மாறாக தொடக்கம். Death is not the end but beginning. மூன்றாவது நிகழ்வாக பரிசுத்த மாற்கு என்பவர் எழுதிய நற்செய்தி நூல் 16 முதல் 11 வசனங்களிலே நாம் காண்கின்றோம். இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல், resurrection of Jesus Christ.
மார்க்கு 16 முதல் 11 வசனங்களிலே இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் பற்றி குறிப்புகள் நமக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. சிலுவையில் மரித்த பின்பு 3ஆம் நாளிலே அவர் உயிர்த்தெழுந்தார். சிலர் கேள்வி கேட்கலாம், வெள்ளிக்கிழமை மரித்தார், எப்படி 3ஆவது நாள் அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டால், யூதர்களின் கால கணக்கீடு என்பது ஒரு நாளின் ஏதேனும் ஒரு பகுதியை கூட அந்த நாளாகவே கருதப்படும். வெள்ளிக்கிழமை பகுதி நேரம், சனிக்கிழமை முழு நேரம், ஞாயிற்றுக்கிழமை பகுதி நேரம். நம்மக்கிட்ட நாம் இந்த நாளில் 11:59 வரைக்கும் சனிக்கிழமைன்னு சொல்லிக்கிட்டு இருந்தோம். 12 மணி ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொன்னால் இப்போ நாம் ஞாயிற்றுக்கிழமைன்னு சொல்லியிருக்கிறோம். இதை போலவே வெள்ளி, சனி, ஞாயிறு இந்த 3 நாட்கள் என்பதை கிறிஸ்தவ விசுவாச வாழ்வின் மிக முக்கியமான சம்பவமாக நாம் இதை கருத வேண்டும். மார்க் என்பவர்களது நற்செய்தி நூல் 16ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்கிறது, ஓய்வு நாளான பின்பு மகதலேனா மரியாளும் யாக்கோபுவின் தாயாகிய மரியாளும் சலோமே என்பவளும் அவருக்கு சுகந்த வர்க்கமிடி அவைகளை வாங்கி கொண்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவருக்கு சுகந்த வர்க்கம் இடும்படி அவர்கள் அதை வாங்கி கொண்டு வந்தார்கள். வெள்ளிக்கிழமை சிலுவையில் மரித்த பொழுது அது ஓய்வு நாளுக்கு ஆயத்த நாளாக இருந்தபடியினால் முழுமையான யூத மரபுப்படி இயேசு கிறிஸ்து சரீரம் சுத்தம் செய்யப்பட்டு சுகந்த பொருட்கள் மற்றும் நறுமணப் பொருட்கள் பூசி அடக்கம் செய்யப்படவில்லை. இந்த பெண்கள் யோசிக்கிறாங்க, அன்னைக்கு தான் செய்யலை, அன்னைக்கு சரீரத்தில் மேலே துப்பட்டி சுற்றி வச்சுட்டாங்க, நம்ம அந்த துணியிலையாவது என்ன செய்வோம், சுகந்த வர்க்கம் இட்டு வருவோம், அது இறந்தவருக்கு செய்கின்ற கடைசி மரியாதை என்று அவர்கள் கருதினார்கள். மார்க் 16ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் சொல்கிறது, வாரத்தின் முதல் நாள் அதிகாலையிலே சூரியன் உதயமாகிற போது கல்லறையிடத்திலே வருகிறவர்களாய் காணப்பட்டார்கள். 3ஆம் வசனத்திலே காண்கிறோம், கல்லறையின் வாசலில் இருக்கிற கல்லை நமக்காக எவன் புரட்டி தள்ளுவான் என்று ஒருவரோடு ஒருவர் சொல்லிக் கொண்டதை வேதாகமம் பதிவு செய்திருக்கின்றது. இங்கே நாம் ஒரு கேள்வி எழுப்பப்பட வேண்டும். கல் ஏன் புரட்டப்பட்டது? கல் ஏன் புரட்டப்பட்டது? கிறிஸ்து வெளியில் வருவதற்காக அல்ல, கிறிஸ்துவை விசுவாசிப்பவர்கள் உள்ளே கடந்து வருவதற்கு அந்த கல் தடையாயிராதபடி குமாரனாகிய கிறிஸ்து அந்த கல்லை புரட்டி தள்ளுகிறவராய் காணப்படுகிறார். ஆம், கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, நாம் ஆண்டவர் அருகாமையிலே வருவதற்கு நம்முடைய பாவங்கள், சாபங்கள் தடையாயிராதபடி அதை மாற்றி போடும்படியாய் அவர் இந்த உலகத்திலே நமக்கு நிறைவை தருகிறவராய் இருக்கின்றார். ஏசாயா 59:2 காண்கிறோம், உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது, உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவி கொடாதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது. ஏனென்றால் உங்கள் கைகள் இரத்தத்தாலும் உங்கள் விரல்கள் அக்கிரமத்தாலும் கரைபட்டிருக்கிறது. உங்கள் உதடுகள் பொய்யை பேசி உங்கள் நாவு நியாயக்கேட்டை வசனிக்கிறது என்று ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் 59ஆம் அதிகாரத்தில் நம்ம நிறைய காரியங்களை காண முடியும். அவர்கள் நினைவுகள் அக்கிரம நினைவுகள், அது பால் கிடைக்கிற நினைவுகள் என்று சொல்லப்படும். இந்த நிலையிலே குமாரனாகிய கிறிஸ்து நம்மை விடுவிக்கும்படியாக நமக்கு இடையிலே அந்த கல் தடையாய் ஈராதபடி அந்த கல்லை புரட்டி போட்டு அவர் வெளியே வருவதற்காய் அல்ல, கிறிஸ்தவர்கள் உள்ளே வருவதற்கான வழியை உருவாக்கினார். இந்த இடத்திலே மார்க் 16ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே நமக்கு கற்றுத்தரப்பட்டிருக்கின்ற வார்த்தை பயப்படாதிருங்கள். வாழ்க்கையில் எதுக்கெடுத்தாலும் பயம் அப்படிங்கிற நிலைமையிலிருந்து விடுவிக்கப்பட வேண்டும் என்பதை வேதாகமம் கற்றுத்தருகிறது. அவர் உயிர்த்தெழுந்தார், அவர் இங்கே இல்லை, இதோ அவரை வைத்த இடம். கிறிஸ்து மரணத்தின் மேல் வெற்றி கொண்டார். இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலால் மரணம் அவரை பிடித்து கொள்ள முடியவில்லை என்பதை நமக்கு கற்றுத்தருகிறது. இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்ததால்
மரணம் அவரை பிடித்து வைத்துக்கொள்ள முடியவில்லை என்பதை நாம் கற்றுக்கொள்ள முடியும். பாவத்தின் மேல் அவர் வெற்றி கொண்டவராய் காணப்பட்டார். இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் பாவத்தின் வல்லமையை உடைத்ததை நமக்கு சுட்டி காட்டுகிறது. விசுவாசிகளுக்கு நம்பிக்கையை அந்த இடத்துல ஆண்டவர் கொடுக்கிறார். இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுதலை போல அவரை விசுவாசிக்கிறவர்களும் உயிர்த்தெழுந்து நித்தியத்தை சுதந்திரிக்கும் நம்பிக்கையை ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார். மரணத்தால் நம்முடைய கிறிஸ்துவை மடக்கி வைக்க முடியவில்லை. கல்லறையால் கிறிஸ்துவை கட்டுப்படுத்த முடியவில்லை. மரணம் தோற்றது, கல்லறை விட்டுவிட்டது. விசுவாசிகளுக்கோ நம்பிக்கையாய் உயிர்த்தெழுதல் அமைந்தது. அப்போஸ்தலனாகிய பவுல் 1 கொரிந்தியர் 15 அதிகாரம் 14-17 வசனங்களிலே அவர் நமக்கு கற்றுத்தருகிறார். கிறிஸ்து எழுந்திருக்கவில்லை என்றால் எங்கள் பிரயாசமும் விருதா, உங்கள் விசுவாசமும் விருதா என்றும், கிறிஸ்து எழுந்திராவிட்டால் உங்கள் விசுவாசம் வீணாயிருக்கும், நீங்கள் இன்னும் உங்கள் பாவங்களில் இருப்பீர்கள் என்று அவர் கற்றுத்தருகிறார். இந்த நிகழ்வில் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டிய நிகழ்வுகள் என்ன என்றால், உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவின் மீது நமது நம்பிக்கை எப்படிப்பட்டதாய் இருக்கிறது? பாவத்திற்கு அடிமையாய் வாழ்கின்றோமா? எனது தோல்வி, துக்கம், இழப்புகள் கர்த்தரிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறதா? பயத்தோடு வாழ்கின்றோமா? தேவ சமாதானத்தோடு வாழ்கின்றோமா? எனது வார்த்தை, செயல்களிலே கிறிஸ்து வெளிப்படுகிறாரா? நித்திய ஜீவனை குறித்த உறுதியான நம்பிக்கை நமக்கு காணப்படுகிறதா? பழைய வாழ்வை விட்டு கிறிஸ்துவுக்குள் புதிய சிருஷ்டியாய் மாற முயற்சிக்கின்றோமா? கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அப்போஸ்தலனாகிய பவுல் நமக்கு கற்றுக் கொடுத்தது போல, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாயிருக்கின்றான். பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. இந்த உயிர்த்தெழுந்த திருநாளிலே நம்முடைய பழையவைகள் ஒளிந்து எல்லாம் புதிதாகின்ற கிருபையை ஆண்டவர் தந்து வழி நடத்துவாராக. ஆமென்.